வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனசெல்லாம் மழையே கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மொழி, உன் மனசை திறந்து சொல்லு. நான் இவங்கள மாதிரி எல்லாம் தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரணும்னு நினைக்கவே மாட்டேன். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையா இருக்கணும் அது. இப்ப சொல்லு, உனக்கு அன்பு பிடிச்சிருக்கா? அன்று கர்ப்பத்தில் தாங்கி நின்றது போல இன்று கைகளில் தாங்கி நின்றாள். மனம் நெகிழ கேட்டபோது அப்படியே அம்மாவினுள் புதைந்து கொள்ள வேண்டும் போல் மனசு தவித்தது. கண்ணீர் வழிந்தது. அம்மா தலையசைத்து குறிப்பாய் கேட்க நெஞ்செல்லாம் அவனின் நினைப்பு பெருக்கெடுத்து வழிந்தது. என்ன குறை சொல்ல? அதற்கு அவள் மௌனம் கூட அவளை அனுமதிக்காது. 2 கண்களையும் அழுந்த மூடி தலையசைத்து குறிப்பால் சொன்னாள். அதையும் உகப்பாய் சொன்னாள். வைத்தீஸ்வரி புடவத் தலைப்பை எடுத்து மகள் முகத்தை ஒற்றி துடைத்தாள். பெரியம்மா என்ற இன்பாவையும் இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டாள். இவங்க கிடக்குறாங்க. நான் அவளை சுமந்த போது தாங்கின ஒரு வலிக்கு ஈடாகுமா? இவங்க ஆணாதிக்கம். எனக்கு முடிவெடுக்க உரிமை இல்லையாம். அதையும் நான் பார்க்கிறேன். வைத்தீஸ்வரி சொல்லி நகர அம்மாவின் கைகளை பற்றி நிறுத்தி ஆட்காட்டி விரலால் வைத்தீஸ்வரியை சுட்டி இடக்கையை முகத்திற்கு முன்னே நீட்டி உன்னால எப்படி என்று சைகை காட்ட கண்களை மூடி முடியும் என்று சைகை மொழி செய்துவிட்டு அறைக்குள் நுழைந்த வைத்தீஸ்வரி அலைபேசியை எடுத்து அன்பை அழைத்து கொண்டிருந்தாள். பெண் வாழ்வில் செல்வாக்கு தன்மானமே, தன்மானம் தான் காக்கும் கல்யாணமே. நான் கண்ணீரை வெல்லும் ஒரு பெண்ணாக வேண்டும். நான் பொன்னோடும் பொட்டோடும் தாயாக வேண்டும். கையோடு கை சேர்க்கும் காலங்களே, கல்யாண சங்கீதம் பாடுங்களே. உன் ஞாபகமாய் என்னிடம் எதுவுமே இல்லை, உன் ஞாபகத்தை தவிர. அன்று மலர்ந்த பூக்கள் அதிசயத்திற்கு அழகாயிருந்தது. சூரியனின் கதிர்கள் தள்ளாடாமல் தள்ளாடிக் கொண்டு தரையில் விழுந்தது. கண்கள் மூடி சுவாமி படத்திற்கு முன்னே நின்றாள் வைத்தீஸ்வரி. எல்லை மீறிய சந்தோஷமும் மிதமின்றிய வருத்தமுமாக இருந்தது. ஒரு பெண்ணை பெற்ற தாய் செய்யவே துணியாத காரியத்தை செய்ய துணிகிறாள். நிச்சயதார்த்தத்தை முதலில் வீட்டளவில் செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள். ஆனால் வாசுதேவன் அது தன் வீட்டு கடைசி கல்யாணம் என்பதால் நல்லபடி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட பெரியவரும் அதற்கு சம்மதித்தார். பெரியவர் மதுரைக்கு உறவினர்களை அழைக்க கிளம்ப அண்ணன் தம்பி இருவரும் டிம்பர் கொள்முதலுக்காக அவசரமாக சூரத்திற்கு பயணமாகியிருந்தார்கள். பெரியவர் தேதி குறித்த அதே வெள்ளிக்கிழமை வடபழனி முருகன் கோயிலில் மொழி அன்பின் திருமணத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளும் துரிதகதியில் நடந்தபடி இருந்தது. அன்று அன்பை அழைத்து சொன்னபோது முதல் நொடி அவனால் நிகழ்வை உள் வாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. யோசிக்க முடியாத வேகத்தில் நேசித்த இதயம் யாசித்தபடி வந்து சேர்ந்தது. வீட்டில் போய் பேசினான். சம்மதம் ஆண்களிடமிருந்தும் எதிர்ப்பு பெண்களிடமிருந்தும் சரியாய் பதிவானது. அவன் இஷ்டப்படி விடுங்க. அவன் பண்றது புண்ணிய காரியம். எல்லாரும் சேர்ந்து குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணணும் என்ற போது வெறுப்பை உமிழ்ந்து பொறுப்பை துறக்க வரலட்சுமியோ உச்சபட்ச ஆயுதமாக தற்கொலை வரைக்கும் போய் நின்றார். அத்தனையையும் ஒற்றை ஆளாய் சமாளித்தான். வருத்தங்கள் இருந்தாலும் அவனுடைய விருப்பத்தின் நிமித்தமாகவே இந்த கல்யாண ஏற்பாடு துரிதமாக நடந்தேறிக் கொண்டிருந்தது. அண்ணனும் தம்பியும் தான் இன்னொரு கையாக உடன் நின்றார்கள். அலங்காரம் செய்த சிலையாய் நின்ற மகளை பார்த்ததும் வெடித்து வந்த அழுகையை கட்டுப்படுத்த இயலாமல் அழ இன்பாதான் பெரிய மனுஷியாய் தேற்றிக் கொண்டு நின்றாள். பெரியம்மா, நீங்களே அழுதா எப்படி? யோசிச்சு பாருங்க. போற இடத்துல அவளுக்கு யார் கூடயுமே பழக்கமோ நட்போ இல்ல. எத்தனை இக்கட்டான நிலைமை. கத்தி மேல நடக்கிற மாதிரி. இந்த நிமிஷம் நாம அழுதா அவகிட்ட இருக்கிற அத்தனை தன்னம்பிக்கையும் போயிடும். பெரிய மனுஷி போல் பேசிய தன் வீட்டு சிறிய மனுஷியை பெருமை பொங்க பார்த்தாள். உறுத்தலா இருக்கக்கா. இந்த கல்யாணத்தால நம்ம மொழிக்கு அந்த வீட்டுல மரியாதை இருக்குமா? மறுபடியும் ஒரு முறை யோசியுங்களேன். அபிராமி மனம் பதற கேட்டாள். ஏது மரியாதை அபி?
உனக்கும் எனக்கு கிடைக்குதே அதுவா? அந்த மரியாதை நம்ம பொண்ணுகளுக்கு கிடைக்கவே வேண்டாம். கொண்டு வர வரதட்சணையிலோ, கூடி நிக்கிற சொந்தத்தாலோ கிடைக்கிறது இல்ல மரியாதை. அவள கட்டினவன், நீ எனக்கு சமம்னு கண்ணியப்படுத்துற போதுதான் அவளுக்கு கிடைக்கும் ராஜ மரியாதை. 4 பேருக்கு முன்னாடி விட்டு கொடுத்துட்டு, அப்புறம் கொட்டி கொடுத்தாலும், அது தேள் கொடுக்கல சொரக்கிற தேன் மாதிரி. எத்தனை முறை உன் வீட்டுக்காரர் மொழியோட அப்பா முன்னாடியே என்ன திட்டி இருக்காரு. அதுக்கு காரணம் அவர் என்ன நடத்தின முறைதானே. நல்லது நடக்கும்னு கடவுளை நம்புற, நல்லா வச்சுக்குவான்னு அன்ப நம்புற. உறுதி உதட்டில் இருந்ததல்ல, உள்ளத்தில் இருந்து வந்தது. வயதின் தளர்வு மனிதர்களுக்குள் பக்குவத்தை தந்துவிட வேண்டும். அதுதான் வாழுகின்ற வாழ்க்கைக்கு மரியாதை. இதை சந்திரவிலாசின் பெரியவர் கற்றுக்கொள்ளாமல் போனது அவலமே. வாசலில் ஹாரன் அடித்த கார் சத்தமும், அதை அடுத்து கேட்ட அலைபேசி சத்தமும் மொழியின் வாழ்க்கையில் அன்பின் வருகையை முன்மொழிய, அம்மா வழிந்த கண்ணீரை கைகளில் வழித்தபடி மகளை பார்க்க முதல் முறையாய் அவள் கண்களில் சின்ன நடுக்கம் தெரிந்தது. ஹலோ அத்த, நான் தமிழ் பேசுறேன். பிள்ளையார் கோயில் முன்னாடி காரோட வெயிட் பண்றேன். மொழியை கூட்டிட்டு வந்துடுங்க என்றான் கனிவாக. மாப்பிள்ளை வரலையா என்ற அவசர கவலையோடு கேட்க, மனதின் ஒரு மூலையில் தான் எடுக்கும் முயற்சி மட்டும் சரிந்து விழுந்தால் தன்னோடு சேர்த்து தன் மகளின் வாழ்க்கையும் முடிந்து போய்விடுமோ என்ற பயம் அலை கழிக்காமல் இல்லை ஒரு தாயாய். அந்த குரலில் மிகுந்த பதட்டத்தை கவனித்தவன் கனிவோடு நம்பிக்கையும் ஊடாட சொன்னான். பதட்டப்படாதீங்க. அன்பு கோயில்ல கல்யாண ஏற்பாட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கே தெரியும் எங்க பக்கமும் இதுல நிறைய எதிர்ப்பு இருக்குன்னு. அதனால அவனால வேகமா வேலை செய்ய முடியல. கல்யாணம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றோம். ஈவினிங் ரிசப்ஷன் தாஜ்ல வச்சிருக்கான். தாலி கழுத்துல ஏறுற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா பிரதீப்புக்கு. அது உடனே தாத்தா காதுகளுக்கு போய் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அந்த அவசரத்திலும் அவன் தந்த விளக்கம் நிகழ்வாயிருந்தது. மேற்கொண்டு கேட்க இவளிடமும் இனி என்ன கேள்விகள் இருக்கப் போகிறது? முன்னோர்கள் படத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைத்தாள். பூஜை அறைக்கு அழைத்து போய் விளக்கேற்ற வைத்தாள். கன்னத்தில் சின்னதாய் திருஷ்டி போட்டு வைத்தாள். வெடித்து வந்த அழுகையை அடித்து துவம்சம் செய்தது அவளின் வைராகியம். மகளின் கழுத்தில் தாலி ஏறியாக வேண்டும் இந்த நிமிஷம். யாருமே நம்பாத பொய்யை அன்பின் குடும்பத்தின் மீதுள்ள பகையால் திரும்ப திரும்ப சொல்லி மொழியை களங்கப்படுத்தி அவளை பிரதீப்பின் தலையில் கட்ட நினைத்த பெரியவரின் குரூர முகத்திற்கு பின்னே இருந்தது கோபம் மட்டுமல்ல, விரோதம். அன்பை தோற்கடிப்பதன் மூலம் ஏதோ ஒரு வகையில் ஆத்மநாதனை பழி வாங்குவதாய் நினைத்த அவரின் ஆணவம். அதற்கு பலியாடாக சொந்த பேத்தியையே பயன்படுத்த நினைத்ததுதான் கேவலம். விளைவுகளை அறிந்தேதான் இந்த உறவுக்கு வழி வகுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மழைக்கு பயந்து இலைகள் முளைக்காமல் இருப்பதில்லைதான். 4 பேரும் ஏறிக்கொள்ள ஒரு புரியாத பயணத்தின் வாசல் திறந்து அவர்களை வழி செலுத்தி கொண்டிருந்தது. மொத்தமே 9 பேர்தான், அன்பையும் மொழியையும் தவிர்த்து. இத்தனை எளிதாய் போனதே. தன்னுடைய மகனின் திருமணம் என்ற வெறுமை சோமுவை அசைத்திருக்க கண்கள் கலங்கி போனது. அப்பாவின் தோளோடு கை போட்டு மெல்லிய அழுத்தம் தந்து அன்பு செய்தான். அப்பா, கல்யாணத்தோட நிறைவு அங்க நடக்கிற நிகழ்ச்சிகள்ல இல்ல. அந்த பந்தத்துக்குள்ள போற 2 ஜீவன்களின் மகிழ்ச்சியில தான் இருக்கு. நான் இந்த நிமிஷம் சந்தோஷமா இருக்கேன்பா. என்ன, நம்ம குடும்பத்துல இருந்து எனக்கு முழு ஆதரவு கிடைக்கல. அதுதான் கொஞ்சம் வலிக்குது. ஆனா எல்லாம் சரியாயிடும் நம்புறேன். அழுத்தமாய் சொன்னவனை இன்னும் குழப்பம் விலகாமல் பார்க்க, அவனுடைய பார்வை பதட்டமும் கவலையும் மேவ, அங்கே ஜமக்காலத்தில் அமர்ந்திருந்த மொழியின் மீதும் அவள் குடும்பத்தின் மீதும் தொட்டு மீண்டு வந்தது. பா, நீங்களே இப்படி கவலையா நின்னா யோசிச்சு பாருங்க. எந்த நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்காம என்னோட வார்த்தை ஒன்ன மட்டுமே நம்பி பெண்ணை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்திருக்க அவங்க மனநிலைய நினைச்சு பாருங்க. மென்மையும் வருத்தமும் மிகுத்தமாய் சொல்ல, வேகமாய் ஆமோதிப்பாய் தலையசைத்தார் சோமநாதன். கலக்கமும் குழப்பமுமான மொழியின் அருகில் வந்து நின்றான். அவளுடைய மனநிலையை அவனால் முழுதாய் உணர முடிந்தது. மெல்ல தலையை உயர்த்தி பார்த்து தலை தாழ்ந்து கொண்டாள். பயப்படாத மொழி, நான் இருப்ப, எப்பவும் உன் கூட. மென்மையான அழுத்தத்தை கைகளில் முத்திரையாய் பதித்துவிட்டு
மனையில் மாலையோடு வந்தமர்ந்தான். வரி சங்கங்கள் இசைத்தன. மந்திரங்கள் ஒலித்தது. இரு வீட்டினரும் வேறு வேறு மனநிலையில் நின்றார்கள். அத்தனை மனங்களையும் தடைகளையும் தன்னுடைய பிடிவாதத்தால் வென்றிருந்தான் அன்பு. அம்மாவும் வீட்டு பெண்கள் யாருமே திருமணத்தில் இல்லை. இதே வருத்தம் தன் தந்தை குறித்து மொழிக்கும் இருக்கும் என்றும் அவனால் உணர முடிந்தது. வாழ்க்கையில் அவள் படும் கடைசி துயரமாய் இது இருந்துவிட்டு போகட்டும் என்று அவளின் துக்கத்தில் இடை புகுந்து ஆறுதல் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற குரல் கேட்க, மங்கள நாண் பூட்டி ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ இல்லாமல் அவளை தன்னில் ஒரு பாதியாக ஏற்றுக்கொண்டான். கொஞ்சம் விசித்திரமாகவும் விலகாத ஆச்சரியமாகவும் இருந்தது. பூக்கும் தருணம் அறிவதில்லை, பூக்கள் சேரும் இடம் தன்னை. எதிரி வீட்டு முகாமில் இவனுக்கானவள் பிறந்திருக்கிறாள். இது ஆச்சரியமானது தானே. வகிட்டில் செந்தூரம் வைத்து சடங்கை முடித்து வைத்தான். கட்டுப்படுத்த இயலாமல் வைத்தீஸ்வரி அழுது கொண்டே நிற்க, அருகில் வந்து தோளோடு தோள் அணைத்தான். அரவணைப்பில் தான் அவள் இன்னும் விசும்பிக் கொண்டு நின்றாள். அழாதீங்கம்மா, கண்டிப்பா மொழியை நான் நல்லா பார்த்துக்குவேன் அவன் சொல்ல, வைத்தீஸ்வரி மட்டுமல்ல அபிராமியுமே அதிர்ந்துதான் போனார்கள். அம்மா, ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதா என்றான் முறுவல் முகத்தோடு. மொழி வாய் அடைத்து போனதிலிருந்து என் வாழ்க்கையில் அந்த வார்த்தையே இல்லாம போயிடுச்சு. இப்ப நீங்க கூப்பிட்டப்போ என்னால என்னை கட்டுப்படுத்த முடியல. பொண்ணுதான் மாமியார அம்மான்னு கூப்பிட்டு ஐஸ் வைக்கணுமா? நாங்க என்ன அவங்களுக்கு சளைச்சவங்களா என்ன என்று அழகாய் சிரித்து மொழியை இம்சை செய்தவன் பிறகு வைத்தீஸ்வரியின் கைகளை பற்றி கொண்டு சொன்னான். இது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்தான். ஆனா இத்தனை பிரச்சனையை தாண்டி நான் மொழிய பத்திரமா பார்த்துக்குவேன் என்றவன் அருகில் இருந்த அவளின் முகம் பார்த்தான். மிரட்சியை பூசிக்கொண்டு இருந்தன கண்கள். தமிழை அழைத்து ஏதோ சொல்ல அவன் காரில் இருந்து பெட்டியை எடுத்து வந்து தந்தான். அதை மொழியிடம் தர அவள் விழி அவனை கடந்து அம்மாவிடம் நின்றது. வாங்கிக் கொள்ள சொல்லி உத்தரவு அங்கிருந்து கண் அசைவில் வர தயக்கமாய் கை நீட்டினாள். மொழி, இதுல கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்கு, நீ அதை போட்டுட்டு இப்ப போட்டிருக்கிற நகைகளை கழட்டி அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிடு எனவும் துணுக்குற்று போய் ஆற்றாமையாய் நிமிர்ந்து பார்த்தாள் வைத்தீஸ்வரி. இது என்ன மாப்பிள்ள நியாயம்? இதெல்லாம் ஏன் அம்மா வீட்டுல எனக்கு போட்ட நகைகள் நான் என் பொண்ணுக்கு தர்றேன். அதை தடுத்தா எப்படி? உங்க பொண்ணுக்கு நீங்க தர எல்லாமுமே விலை மதிப்பானது. என்ன பொறுத்தவரை அதுக்கு உங்களுக்கு உரிமையும் இருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தர்றதும் நான் வாங்கிக்கிறதும் அத்தனை அழகா இருக்காது. உங்க மன ஓட்டம் புரியுது. இதெல்லாம் இல்லாம அவளுக்கு அந்த வீட்டுல மரியாதை கிடைக்குமான்னு தானே. என் பக்கத்துல நிக்கும்போது எனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே அவளுக்கும் கிடைக்கும். என் மனைவியா? அவள் தோளை தன்னோடு சேர்த்து உரிமையாய் சொல்ல அதற்கு மேல் வார்த்தைகள் இல்லை வாதிட. திருமணம் முடிந்த கையோடு அன்னதானம் செய்து முடித்தார்கள். அங்கிருந்து நேராய் ரிஜிஸ்டர் ஆபீஸில் பதிவு முடித்து கொண்டு திரும்ப எத்தனை அழைத்தும் மூவரும் அங்கிருந்து தங்கள் வீடு திரும்ப முடிவெடுத்து விட்டார்கள். அன்பும் அவர்களை வற்புறுத்துவது அத்தனை அழகும் அல்ல என்று அமைதியாக இருந்து விட்டான். நிச்சயம் வீட்டுக்கு வந்தால் அம்மாவிடம் அவமானப்பட்டே தீர வேண்டும். அதைவிட கோபம் ஆறும் வரைக்கும் கடந்து போவது நிஜத்தில் சிறப்பானது. கட்டிப்பிடித்து கண்கள் கரைய உணர்வு வயப்பட்டு மூவரும் மொழியை பிரிய முடியாமல் தவிக்க பெண்ணுக்கு மட்டுமே விதிக்கப்பட்ட இந்த மறு நடவை எண்ணி அன்பு கைகளை கட்டிக்கொண்டு காரில் சாய்ந்தபடி நெகிழ்வில் நின்றான். அன்பு, நானும் அம்மானு கூப்பிடட்டா? பக்கத்தில் வந்து கையை சுரண்டிய தம்பியை வினோதமாய் பார்த்து புரியாமல் விழிக்க, அது எப்படிடா தாலி கட்டின அடுத்த நிமிஷமே புத்தி பேதஸ் ஆயிடுது? பெரியவன மாதிரியே ஆயிட்டியடா என்ற கட்டரும்பாய் காதுக்குள் கடித்தான். சுத்தமா புரியலடா. இல்ல, நீ உன் மாமியாரா அம்மானு கூப்பிட்ட மாதிரி எனக்கும் உன் சின்ன மாமியாரா அம்மானு கூப்பிட ஆசையா இருக்கு என்றவனின் கண்கள் இன்பாவில் போய் நிற்க, ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாப்டர். பேசாம இருந்து லாப்டர் பேசாம இருந்து தொலைடா. பெரும் சிரிப்பை அடக்க முடியாமல் காருக்கு எதிர்முனையில் திரும்பி நின்று சிரித்தான். சாணியம் பிடிச்சவன, அங்க சென்ட் ஆஃப் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. நாம இப்ப அவசியத்துக்கு கூட சிரிக்க கூடாதுன்னா உன் நகைச்சுவை ஆற்றலை காட்ட நான் தானா கிடைச்சேன்? அதுவும் இந்த நேரத்துல? முதல்ல ஏன் கதை ஆரம்பமாகட்டும்.
என்ற தம்பியின் தோளில் தட்டினாலும் இன்பாவை பார்த்த நொடி அவன் மனசிலும் தமிழோடு சேர்த்து வைத்து பார்க்கத்தான் தவறவில்லை. இதுக்கு பின்னாடி நடக்க போற நிகழ்வுகள் என்னன்னு நாங்க யோசிக்காம இல்ல. ஏன் என் வாழ்க்கையே கூட பறி போகலாம். அத்தனை பிரச்சனையும் நான் சந்திக்க தயாரா இருந்ததற்கே காரணம் என் மொழி மேல நீங்க காட்டின அன்பு, அக்கறை. எல்லாத்துக்கு மேல எந்த தப்பும் செய்யாம என் பொண்ணு எதுக்கு சிலுவை சுமக்கணுங்கிற ஆற்றாமை. நான் 2 விஷயத்த நம்பித்தான் என் பொண்ண விட்டுட்டு போறேன். தோ கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் மேல நான் வச்ச அன்பு, கோயிலுக்கு வெளியே நிக்கிற நீங்க மொழி மேல வச்ச அன்பு, இத 2யும் நம்பித்தான் நான் போறேன். இனி என் வாழ்க்கையில இதனால வர பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். என் பொண்ண நீங்க பார்த்துக்கங்க. அதற்கு மேலும் அங்கே நிற்க சக்தியற்றவளாய் அத்தனை பேரிடமும் கை கூப்பி விடை பெற்றுக்கொண்டு காரில் ஏறிக்கொள்ள தமிழ் அவர்களை அழைத்து கொண்டு நகர்ந்தான். மொழியின் கண்களில் கலக்கமும் பாதத்தில் நடுக்கமும் பாவ மெல்ல அருகில் நின்ற அன்பு அவள் கரங்களை ஆதரவாய் பற்றி கொண்டான். இனி விடுவதே இல்லை என்ற உறுதியோடு. மத்தள மேளம் முரசொலிக்க வரி சங்கம் நின்றங்கே ஒலி இசைக்க கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன். அந்த கனவுகள் நனவாக உறவு தந்தாய். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு. நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. நீ எனக்கில்லை என்றாலும் என்னிடம் இருப்பதெல்லாம் நீதான். எல்லாமுமே கணப்பொழுதில் மாறி இருந்தது. வானம் விழுந்து நீலம் பூத்திருந்த கடலின் ஓரத்தில் தத்தளிக்கும் அலைகள் எப்படி வெள்ளையாயிருக்கிறது. நீலத்தை கடந்த அந்த ஏக வண்ணனுக்கே அது வெளிச்சம். ரிசப்ஷன் முடித்து வீடு வரவே இரவு பாதி கரைந்திருந்தது. திருமணத்திற்கு வராத வரலட்சுமியின் கோபம் மொழியின் முக வடிவில் முற்றுப்பட்டு போயிருந்தாலும் பிடிவாதத்தை விட்டுவிடாமல் எதிர்வாதம் செய்து கொண்டுதான் நின்றாள். மிரட்சியாய் நின்ற அச்சிறு பெண்ணின் திரட்சியான கன்னத்தை பார்த்து பொருத்தமாத்தான் பிடிச்சிருக்கா என்ற மனசிற்குள் மெச்சிக்கொண்டாலும் பேசாம எப்படி என்ற உலகமக ஆற்றாமையும் வந்து அலை கழிக்காமல் இல்லை. மொழியை தன்னுடைய அறைக்குள் ஓய்வெடுக்க சொல்ல அவள் மிரண்டு போய் பார்க்க உப் என்று உதடு குவித்து மூச்செடுத்தான். எதுக்கெடுத்தாலும் இப்படி கண்ணை உருட்டி உருட்டி பார்க்காத. இனிமே தான் உன் நயன பாஷையை நான் கத்துக்கணும். அதுவரை அளவா அபிநயம் பிடி என்றவன் வாஷ்ரூம் பக்கத்துல இருக்க மொழி ஃப்ரெஷ் ஆகிக்கோ. கீழே இருந்து சாப்பாடு வரும். 2 நாள் உனக்கு பழக கஷ்டமா இருக்கும். அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இங்க எல்லாருடைய கோபமும் பிரசவ வைராகியம்தான். போக போக சரியாயிடும் என்றவன் அருகில் வந்து விரல்களை மடக்கி அவன் கழுத்துக்கு பின்னே காட்ட அவள் என்ன கேட்கிறாள் என்று உணர கொஞ்சம் தடுமாறினான். அந்த தடுமாற்றத்தை பார்த்து அவள் மெல்ல ஏமாந்து போக அடுத்து பேச எத்தனிக்காமல் கட்டிலில் சென்று அமர அந்த ஏமாற்றத்தை கூட அவள் முகத்தில் காண சகியாதவன் அவள் கை பற்றி இழுத்து தனக்கு நெருக்கமாக நிறுத்தி வைத்தான். கண்ணில் கண் கலந்து மெல்ல அவள் கண் வழி இதயத்தில் எட்டி பார்த்தான். ஏதோ சொல்ல நினைக்கிறாள், ஆனால் சொல்ல இயலாமல் தவிக்கிறாள். காலம் முழுக்க இப்படி அவனோடு பேச துடித்து கொண்டே வா இருக்க விடப் போகிறான். மொழி என்றான் அவள் இடை சேர்த்து அணைத்து. கண்கள் திரிகி தெரித்தது. அவள் பார்வை பயணமாகும் திசையை வைத்தே அவள் சொல்லாமல் உணர்ந்தான் அவள் என்ன சொல்ல நினைக்கிறாள் என்று. கதவு திறந்திருந்தாலும் கேட்காம யாரும் வரமாட்டாங்க மொழி. அவள் கண்களை பார்த்து கொண்டே சொல்கிறான். சட்டென்று அவள் விழியில் அப்படி ஒரு வெளிச்சம். என்னை புரிந்து கொள்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே இமை நனைந்தது. வழிய காத்திருந்த கண்ணீரை இதழ்களால் சுத்தம் செய்ய அவன் அன்பின் பரிபாஷையை தாங்கிக் கொள்ள இயலாமல் அவள் சின்னதாய் சத்தமின்றி விசும்பி விழி தாழ்த்த அவள் முகவாய் பற்றி தனக்கு நேராய் உயர்த்தினான். அப்போ நான் சொன்ன வார்த்தையில என்னவோ உனக்கு புரியல, அதைத்தானே கேட்க வந்த. கண் மூடி திறந்து ஆமோதித்தது. கோபத்தை பத்தி சொன்னதா? கண் இடவலமாய் ஆடியது. அதுதான் பிரசவ வைராகியமா? சட்டென்று அவள் விழி விழுந்து அவன் காதலாய் கேட்க அவன் தோளை பற்றி இருந்த அவள் கரத்தில் அழுத்தம் கூடியது. அப்போ அதே வார்த்தைதான் அவனுக்கு சிலிர்ப்பாய் இருந்தது. அவன் கேள்விகளை விழிகளில் தேட அங்கே விழுகின்ற குறிப்பை கொண்டு இவன் பேசும் மொழிக்கு அவன் மொழி தரும் நயன மொழியும் உடல் மொழியும் அவனை சிலிர்க்க வைத்தது. அவளை படிக்க வேண்டும். அதற்கு
அவள் விழிகளில் கருமணியாய் கிடக்க வேண்டும். அது கசக்குமா என்ன இவன் காதல் நெஞ்சகத்துக்கு? முறைத்துக் கொண்டே மொத்த குடும்பமும் ரிசப்ஷனில் வந்து நின்றதுதான். அங்கே வெதும்பிப் போன முகத்தோடு வந்திருந்த வைத்தீஸ்வரியை பார்க்க கோபத்தின் அளவு இன்னும் ஒரு கை குறைந்து போனது. குற்ற உணர்வாய் பக்கத்தில் வந்து கையை பற்றிக் கொண்டு வைத்தீஸ்வரி அழ, வரலட்சுமியால் தாங்கத்தான் இயலவில்லை. விறைப்பாய் நின்றாலும் உள்ளே உடைப்பாய்த்தான் உணர்ந்தாள். இதுவரைக்கும் என்ன எதிர்ல நின்னு கூட நான் அந்த வீட்ல பேசினதில்ல. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியம் பண்ணி இருக்கேன். ஆரம்பத்துல மொழி கூட என்ன நினைச்சுத்தான் இந்த கல்யாணத்துக்கு பயந்தா. ஆனா இப்படியே இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? என்ன பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என் பொண்ண பத்தி எப்போ யோசிக்கிறது? ஏனோ தானோன்னாவது நான் வாழ்ந்து முடிச்சாச்சு. இந்த நிலைமையில என் பொண்ண கையில வச்சு தாங்குற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம். ஆனா கால்ல போட்டு மிதிக்காதவனா இருக்க வேண்டாமா? அதான் நடக்கிறது நடக்கட்டும்னு இந்த முடிவை எடுத்துட்டேன். இந்நேரம் அவங்களுக்கு தகவல் போயிருக்கும். காலையில நடக்க போறது சூரியோதயமா இல்ல அஸ்தமனமான்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்றபோது கண்களில் தெரிந்த கலக்கத்தை பார்த்து பாவமாக இருந்தது. தமிழின் கண்கள் அடிக்கடி இன்பாவை தடவி போக ஸ்டேஜில் நின்று கொண்டே தம்பியை அடிக்கண்ணில் அதட்டி கொண்டிருந்தான் அன்பு. அது சரி, அவன் பிரச்சனையே முடியாத நேரத்தில் இவன் புது பிரச்சனைக்கு அடி போட்டு கொண்டிருக்கிறான். என்னடா அது, அந்த பொண்ணை சுத்திக்கிட்டே இருக்க? பக்கத்தில் அழைத்து கேட்க, உன் வேலை முடிஞ்சதுல நீ ஏன் அக்கம் பக்கம் பார்க்குற? டே அண்ணா, ஒரு பெரிய தப்பு செய்யும் போதே பக்கத்துல சின்னதா ஒரு தப்பையும் செஞ்சுடணும். அதுதான் புத்திசாலித்தனம். 2 தப்புக்கும் சேர்த்தும் ஒரே தண்டனை தானே என்ற விழாவில் இடிக்க, அவனை வெட்டுவேனா குத்துவேனா என்று பார்த்து கொண்டு நின்றான். அவர்கள் பொருத்தத்தை பார்த்து சில பொறாமை கண்களுக்கு வருத்தம் கூட வந்துவிட்டது. முகப்புகளில் முடிசூடும் மாருதியின் ஓவியம் போல இருந்தாள். கண்ண கதுப்பிற்கே அவன் கால் நூற்றாண்டை கரைத்துத் தருவான் எனும்போது மற்ற ஏனைய அவய குறிப்பை சமயத்தில் எதற்கு பேசிக்கொண்டு? கூட்டம் குவிந்து கொட்டியிருந்தது. கூடியிருந்த பெருத்த மனிதர்களை பார்க்கும்போது சமூகத்தில் இவர்களின் பண போஷாக்கு ஊட்டத்தை சொன்னது. பிங்க் வண்ண பைதாலி சில்க் சாரியை அவனே பிரத்யேகமாய் ஆர்டர் செய்து வாங்கியிருந்தான். மகாராஷ்டிராவின் பெரும் வரவேற்பை பெற்றவை பைத்தாலி புடவைகள். அதற்கேற்ற வைரங்களும் பவழங்களும் அவள் உடலில் மின்னிக் கொண்டிருந்தாலும் அவள் கருவிழியில் மிதந்து கொண்டு இருந்த நிம்மதி இத்தனை ஆபரணத்தையும் விட அழகானது, ஆத்மார்த்தமானது. உலக வரலாற்றில் முதன்முறையாக பெண்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி கொண்டிருக்க, ஆண்கள் சேர்ந்து முதலிரவிற்கு தயார் செய்ய வெட்கம் பிடுங்கி தின்ன அமர்ந்திருந்தான் அன்பு. அதிலும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஓட்டிய ஓட்டலில் நொந்துதான் போனான். அதுவும் பழம் வாங்கி கொண்டு வந்து தமிழ் நின்ற காட்சியில் வீடே குபீரிட்டது. உரிக்காத பலாப்பழத்தை கொண்டு போய் அவர்கள் அறையில் வைக்க குடும்பமே உருண்டு புரண்டு சிரித்தது. டேய் உருப்படாதவனே, இந்த பலாப்பழத்தை உரிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடுமேடா. உலகத்திலேயே இப்படி பழி வாங்கினவன் நீயாத்தான் இருப்ப. வைகை சொல்லி சொல்லி சிரிக்க அவன் சிரிக்காமல் பரிதாபமாக பார்த்தான். பெரியப்பா, எந்த பழம் கிடைச்சாலும் வாங்கிட்டு வான்னு சொன்னேன்ல. வாங்கிட்டு வான்ல சொன்னாரு, அதான் வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்லி அந்த சூழலை அவ்வளவு இலகுவாக்கினான். இதெல்லாம் மொழிக்கு புதியதாய் இருந்தது. அவளுடையதும் பெரிய குடும்பம்தான். ஆனால் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேசுகின்ற நிகழ்வு கூட நடக்காது பெரும்பாலும். இறுக்கமா ஏதோ உருளையில் அமர்ந்து கிடப்பது போல் சமதளம் இல்லாத வாழ்க்கை. அரை நாளிலேயே அவர்கள் அவளுள் கலந்துதான் போனார்கள். இவர்கள் அடித்த கூத்தை பார்த்து முறுக்கிக் கொண்டே பானுமதி பாட்டி எழுந்து வந்து மொழியை தயார் செய்ய வெறுப்பாய் செய்வது போல் கூடவே நின்று வரலட்சுமியும் விருப்பாய் செய்து அனுப்பி வைத்தாள். அவனுக்கு பிடித்த வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுத்து இருக்கிறான். அதில் அவன் நிம்மதியாக இருக்க வேண்டும். அந்த தாய் உள்ளம் ஏங்காமல் இல்லை என்றால் அங்கே ஒரு தாய் உள்ளம் தூங்காமல் அமர்ந்திருந்தது. இத்தனை நாளாய் மொழி மொழி என்றே வாழ்ந்து கொண்டிருந்தவள் இன்று மொத்தமாய் தூக்கி கொடுத்துவிட்டு வந்திருக்கிறாள். இயல்பான நாளாய் அமைந்து போனாலே இந்த நாளின் கனம் ஒரு தாய்க்கு சுமக்க முடியாததுதான். இது சுமையான நாள், எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? நேற்று வரை உறவே இல்லாத குடும்பம்,
எந்த முஸ்தீப்பும் இல்லாமல் நடந்த திருமணம், வாய் பேச முடியாத மகள், வந்து கை பேச காத்திருக்கும் கணவன், குடும்பம், இத்தனைக்கும் நடுவில் எத்தனை எத்தனைத்தும் தூக்கம் தொட்டு போகுமா என்ன? ஆனால் அங்கே கிண்ணத்து பாலை கன்னத்தில் ஏந்தியது போல் இருந்தது எலி கடித்த பஞ்சமி நிலா. மஞ்சத்தில் இருந்தவள் அவன் நெஞ்சத்தில் சாய்ந்திருந்தாள். ஓய்ந்திருந்தார்கள். ஒற்றை விரல் எடுத்து அவன் உள்ளங்கையில் எழுதி கேட்டாள். என்ன பிடிச்சிருக்கா? அவள் முகம் நிமிர்த்தி பார்த்து ஒற்றை புருவம் உயர்த்தி பதில் கேள்வி கேட்டான். இதென்ன கேள்வி என்று. அவனுடைய வலக்கையை எடுத்து தன் குரல் வளைவில் வைத்தாள். மெல்ல தலையாட்டி உதடு பிதுக்கினாள். வேதனையாய் பார்த்தான். இப்ப அது பிரச்சனையா? என்கிட்ட பேசிட்டு தானே இருக்க இப்பவும் என்றான். அவள் களைந்த கூந்தலை இன்னுமே கலைத்து இரண்டு கைகளையும் ஆச்சரியமாய் விரித்து ஆட்டி சைகை செய்து விழி விரிக்க அவன் அக்மார்க் அழகான சிரிப்பை உதிர்த்தான். போதும், இது போதும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது சரி, ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு. நானும் பைத்தியக்கார மாதிரி உன் பின்னாடியே சுத்தி திரிஞ்சேன். பிள்ளையார் ஷார்ட்கட்ல பிள்ளையார் ஷார்ட்கட்ல ஞானப்பழத்தை வாங்கின மாதிரி உன் அம்மா கிட்ட பேசி உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா உன்கிட்ட ஒரு தடவை கூட நான் கேட்கலையே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? தன் மீது சஞ்சாரமாய் சாய்ந்து இருந்தவளின் அழகான நீண்ட விரல்களை எடுத்து நெட்டி எடுத்தபடி கேட்க திரும்பி அமர்ந்து அவனை விசித்திரமாய் பார்த்தாள். தன் இரண்டு கைகளையும் இணைத்து இணைத்து காட்டினாள். சிரித்து கொண்டே தலையசைத்தான். ஓகே, மேல சொல்லு. இருவருக்கும் இடையில் இருந்த நெருக்கத்தை கைகளால் சுட்டி காட்டிவிட்டு அவன் முக வடிவை ஒற்றை விரலால் அளந்து மீண்டும் தன்னுடைய கைகளை இணைத்து காட்ட அவன் தலையை கோதிக்கொண்டு நிறைவும் களிப்புமாய் சிரித்தான். பிடிக்காமையா இத்தனையும் கேட்கிற? அதுவும் சரிதான். ஆனா இந்த சந்தேகம் உனக்கு மட்டும் வரலாமோ என்றான் ரோஷமாக. கைகள் தன் மார்பு தொட்டு எப்போது என்று அவன் முகத்தின் முன் கை அசைந்தது. இப்பத்தான் கொஞ்சம் முன்னாடி என்றவன் அவள் காதுகளுக்குள் சொல்ல அவனை முறைத்துவிட்டு முகம் மூடி வெட்கப்பட்டு கொண்டாள். நிறைவாய் ஓடியது அவர்கள் இரவு. விழியில் பேசி விரலில் பேசி அவர்கள் உடலில் பேசி முடித்த நிமிடம் இரவு முடிந்திருந்தது. நிலவுக்கு வெட்கம் வந்து வேறு பக்கம் இடம் பெயர்ந்திருக்க ஆதவன் அடங்காமல் எட்டி பார்க்க தொடங்கி இருந்தான். இரவு முடிந்தபோது காலை 7 மணி. முதல் நாளின் கோபம் எல்லாம் ஆற்றாமையாய் முடிவுக்கு வந்திருந்தது. வாய் பேச முடியாத பொண்ண கட்டிக்கிட்டானே என்ற சிந்தனை மட்டும் மனதில் இருந்தாலும் அவனின் அன்பும் அரவணைப்பும் தேவைப்படும் இடம் அதுதான் என்ற உண்மையை உணர்ந்து அமைதியாக தன்னுடைய வேலைகளில் இருக்க வழக்கம் போல் கல்யாணிதான் குழப்பி விட்டு கொண்டிருந்தாள். அன்பு இப்படி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை. இப்படியா பிள்ளையை பிடிவாதக்காரனா வளர்த்துவீங்க புருஷனும் பெண்டாட்டியும்? ஏன் பிள்ளையா இருந்திருந்தா இந்நேரம் கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு நின்னாவது கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். அவர்கள் பேசிக்கொண்டு இருந்த நிமிஷம் காலிங் பெல் ஒலிக்க நாளிதழில் மூழ்கி கிடந்த தமிழ்தான் போய் கதவு திறந்தான். நடக்கும் என்று தெரியும். ஆனால் இத்தனை சீக்கிரம் நடக்கும் என்று அவர்கள் நினைத்தார்களா என்ன? உக்ர முகத்துடன் பெரியவர் நிற்க அவருக்கு பின்னாக மகன்கள் இருவரும் வெட்டி போலி போடும் ஆக்ரோஷத்தில் நின்றார்கள். அவர்கள் அருகே 2 கான்ஸ்டபிள்களுடன் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார். வாங்க என்றான் தமிழ் பேப்பரை மடித்து டீபாயில் போட்டுவிட்டு. எங்கடா அந்த நாய்? பெரியவர் சத்தம் கேட்டு அறைகளின் கதவுகள் பட் பட் என்று திறக்கப்பட அன்பின் முதுகில் முகம் பொதித்திருந்த மொழிக்கு சுத்தமாய் அந்த குரல் அடையாளம் தெரிந்தது. லேசான நடுக்கம் உடம்பில் படர்ந்தாலும் எந்த அசைவும் இல்லாமல் உறங்கிக் கொண்டு இருந்தவனை உலுப்பி எழுப்ப அவனோ விபரீதம் தெரியாமல் அவளிடம் விளையாடத் தொடங்க அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். ஆடி பாவி, முதல் நாள் காலையில காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குற பொம்பளைங்களை தானே டிவியில பார்த்துருக்க. இப்படி கன்னத்துல வீங்க வீங்க குடுக்கிறியேடி. அவன் கண்களை மூடிக்கொண்டு பிதற்ற தலையணையை எடுத்து அவன் முதுகில் அடித்தாள். என்ன மொழி? ஆட்காட்டி விரல் தரைத்தளத்தை காட்டிவிட்டு விரல்களை மடக்கி தன் பின்புறம் இருந்து வளைத்து காட்டினாள். யார் வந்திருக்கா? விரல்களால் மேல் உதட்டிற்கு மேல் பகுதியை மீசையை தடவுவது போல் தடவி காட்டினாள். உன் தாத்தாவா? நீ இங்கதானே இருக்க, உனக்கு எப்படி தெரியும்? தன் காதை தொட்டு காட்டினாள். ஓகே, உனக்கு உன் தாத்தா குரல் எப்படி தெரியாம இருக்கும்?
என்றவன் பதட்டம் இல்லாமல் எழுந்து சோம்பல் முறித்து சுட சுட ஒரு முத்தத்தை அவளுக்குத் தர விழி தெறிக்க, என்ன இது இத்தனை சாவதானமா இருக்காரு என்பது போல் அவள் அதிர்வாய் பார்க்க, அவள் நயனத்தை படித்தவன் மெல்ல அவளை தன் மீது சாய்த்து கொண்டு சொன்னான். அவரால ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய முடியாது பேபி. உன்னை அவரோட பாதாள கோட்டையிலிருந்தே தூக்கிட்டு வர முடிஞ்ச என்னால இன்னைக்கு சகல உரிமையும் இருக்கும்போது என்னை அவரால என்ன பண்ண முடியும்? பொறுமையா போகலாம். பேத்தி வீட்டுக்கு வந்திருக்காரு. நல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கட்டும் என்றபடி குளியல் அறைக்குள் புகுந்தான். இவர்கள் கீழே போகவும் இன்ஸ்பெக்டர் வாசலில் நின்று அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்த பெரியவரை உள்ளே அழைக்கவும் சரியாக இருந்தது. மிஸ்டர் அன்புச்செல்வன். நான் தான் இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. மிஸ்டர் சந்திரசேகர் உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் தந்திருக்காரு. அவர் பேத்தியை நீங்க கடத்திட்டு வந்துட்டதா? அதுக்காக உங்களை விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க என்றார் அழுத்தம் திருத்தமாக. அன்பு திரும்பி மொழியை பார்த்தான். நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி, நமை சேர்த்த இரவுக்கொரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.